राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय. அழகான கோவர்தன மலை, அதனுடைய அழகான அற்புதமான விஷயங்களை நாம் அனுபவிச்சுருக்கோம். கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே அப்படின்னு ரொம்ப அழகா நம்முடைய பெரியாழ்வாருடைய அனுபவம். அதில் பெரியாழ்வார் சொல்றார் இன்னொரு பாசுரம். வன் பேய்முளையுண்டதோர் வாயுடையன் வன் தூண் என நின்றதோர் வன் பரத்தை தன் பேரிட்டு கொண்டு தரணி தன்னில் தாமோதரன் தாங்கு தடவரைதான் முன்பே வழி காட்டம் முசுகணங்கள் முதுகில் பெய்துதம் பெய்து தம்முடை குட்டன்களை கொம்பேற்றி இருந்து குதிபயிற்றும் கோவர்தனமென்னும் கொற்றக்குடையே. ஆழ்வார் விதவிதமாக அனுபவிக்கிறார். வன்பேய் முலை உண்டது ஓர் வாய் உடையன். வன்பேய் அப்படின்னா பூதனா, அவளுடைய திருமுலையை உண்ட ஒரு வாயன், அவளுடைய விஷம் தடவின முலையை உறிஞ்சு உண்ட ஒரு வாயுடையவன். வன் தூண் என நின்றதோர் வன் பரத்தை, தன்னுடைய பெயரை இட்டு, கோவர்தனன் அப்படின்ற வார்த்தை கண்ணனுடைய திருநாமம், அந்த மலைக்கு அந்த பேரை இட்டு அழகா நல்ல பாரமா இருக்கக்கூடிய ஒரு தூண் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோவர்தனத்தை ஜம்முன்னு தூக்கி உலகத்திற்கெல்லாம் பயந்து நடுங்கும்படியா தூக்கி நின்னானாம். அப்பேற்பட்ட அந்த கோவர்தன மலை. அது எப்படின்னா முசுகணங்கள், முசு அப்படின்ற ஒரு ஜாதி குரங்குகள் உண்டு. இந்த முசுகணங்கள் என்ன பண்ணுறதா, தன் குட்டிகளுக்கு எப்படி மரம் ஏறணும், எப்படி கிளைக்கு கிளை தாவணும், இன்னொரு மரத்துக்கு எப்படி தாவணும்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்கறதான். என்ன பண்ணுமா, குழந்தைகள் முதுகளை கட்டிக்குமா, கட்டிண்டு நிறைய சமயத்தில் பார்த்தோம்னா குரங்கு குட்டிகள் தாயினுடைய இடுப்பு கட்டிக்கும். கொஞ்சம் பெருசாக பெருசாக தாயினுடைய முதுகை கட்டிக்கும். சாதாரண உள் பக்கத்துலேருந்து குரங்கு குட்டிகள் கட்டிக்கும், நீங்கள் பார்த்துருப்பேன். போக 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 குரங்கு குட்டிகள் அம்மாவுடைய முதுகை கட்டிக்கும். அப்போ தான் இது மேலே தாவி ஏறும்போதெல்லாம் இந்த குரங்கு குட்டிகள் பார்க்குமா. அந்த முசுகணங்கள்லாம் அழகாக இந்த கோவர்தன மலையில் இருக்கக்கூடிய மரங்களில் ஏறி குதித்து வழிகாட்டுறதான் இந்த குட்டிகள்லாம் அதை ஃபாலோ பண்ணுறதான். முன்பே வழி காட்ட முசுகணங்கள் முதுகில் பெய்து தம்முடை குட்டன்களை கொம்பேற்றி இருந்து குதிபயிற்றும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. என்ன அழகா பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் பாருங்க. இத்தனைக்கும் பெரியாழ்வார் நிறைய திவ்ய தேசங்கள்லாம் போனதில்லை, ஆனால் அவருக்கு அந்த அனுபவத்தை தெய்வம் கொடுக்கறது. என்னாச்சு, இந்த முசுகணங்கள், முசுகுந்தன் மாதிரி முசுகணங்கள், அந்த குரங்கு அதனுடைய குட்டன்களை அழகா ஜோர ட்ரைனிங் பண்ணுறதுக்காக மரத்துக்கு மரம் தாவி குதித்து அதுங்களை ட்ரெயின் பண்ணுறது தான். அப்படிப்பட்ட கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. பூதனாவிடத்தில் விஷப்பால் அருந்தினவன் தன் பேரை
ஒரு மலைக்கு இட்டு ஒரு பெரிய தூண் போல இருக்கக்கூடிய கோவர்தன மலையை தூக்கிண்டு நின்னானே அந்த கோவர்தன மலை. ஏன்னா முசுக்கணங்கள் தங்களுடைய குட்டிகளுக்கு விஷயங்கள் சொல்லி கொடுக்கிறதா. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த கோவர்தனம் என்னும் கொற்றக்குடை. ஸோ அதில் தான் நாம் ஜம்முன்னு பார்த்தோம். என்ன கோவர்தனத்தோட ஆரம்பத்தில் குசும சரோவரம், அங்கே இருக்கிற விஷயங்கள் தான் நாம் அழகாக ஒரு 2-3 நாளாக என்னமோ பார்த்துருப்போம் வச்சுக்கோங்களேன். அங்கே தான் சொன்னேன் அஷ்டாவக்ரருடைய சமாதி. அந்த அஷ்டாவக்ரருடைய அப்பா பேர் என்ன அப்படின்னா கஹோட மகரிஷின்னு பேர், கஹோட முனி. அம்மா பேர் சுஜாதா அப்படின்னு இருக்கு. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த அஷ்டாவக்ர முனி. நம்ம பார்த்தோம் நாரதி அப்படின்ற கோபி. அழகா நாரத மகரிஷி ஒரு வேலைக்காரியினுடைய பிள்ளை தானே நாரதர். ஆனால் மகரிஷி பெரிய பக்தன், மகா ஸ்ரத்தையுடையவர். நிறைய பேருக்கு அவர் தான் குரு. துருவன், பிரஹ்லாதன், வால்மீகி, வேதவியாசர், சித்திரகேது, பிராச்சீன பர்ஹிஷித், பிரச்சேதசர்கள், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் உண்டு நாரதருடைய சிஷ்யர்கள். எப்பொழுதும் பகவன் நாமத்தை விடாமல் ஜபிக்கக்கூடியவர் நாரதர். நம்ம இந்த சினிமா ட்ராமாலெல்லாம் அவர் ஒரு காமெடியாக காட்டிடுவார். மகா ஞானி நாரத, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு சொல்கிறலாம். நாரத அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம், அந்த நாமத்திற்கான அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். இந்த நாரதர் நேத்தியே பார்த்தோம், அவர் தபஸ் பண்ணார். இந்த குசும சரோவரம் இருக்கு இல்லையா, இங்கிருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டர் இப்படி நடந்து போனோம்னா குசும சரோவரத்தில் 100 மீட்டர் இந்த பிரதட்சண மார்க்கத்தில் கிரி பரிக்கிரமா மார்க்கத்தில் போகும்போது கரெக்டாக 100 மீட்டர் தான். அப்படி போனோம்னா மெயின் ரோடில் கொஞ்சம் உள்ள அப்படி நடந்து போனோம்னா இடதுகை பக்கத்தில் குசும சரோவரத்துக்கு ஆப்போசிட் சைடில் வரும், டயகனலி ஆப்போசிட். குசும சரோவரத்துலேருந்து இப்படி ஒரு கோணலாக ஒரு கோடு போடணும். எதிர் பக்கத்தில் பரிக்கிரமா மார்க்கத்தில் நாரத குண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் நாரத வனம் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப தேமேன்னு இருக்கும். அங்கே தான் நாரத முனி உட்காந்துண்டு தவம் செய்யறார். அங்கே உட்காந்துன்னு அவர் பாட்டுக்கு தவம் பண்ணுறார். சிவபெருமான் சொல்கிறார் இல்லையா, நீ தவம் பண்ணுன்னு. அப்போ அவர் நன்னா தவம் பண்ணுறார். எனக்கு ராதா கிருஷ்ண லீலைகளை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நாரதர் தபஸ் பண்ணுறார். அப்போ ஒரு நாள் ஆதிவராக புராணத்திலையும் இதை பற்றி சொல்லியிருக்கு. பிரஜமண்டலத்தினுடைய உபவனங்களில் ஒன்று இந்த நாரத வனம். அவர் பாட்டுக்கு உக்காந்துண்டு தபஸ் பண்ணிண்டு இருக்கார். அப்போ ஒரு நாள் பிருந்தாதேவி இந்த நாரத வனத்தில் இந்த நாரத குண்டம், அங்கே ஒரு குளம் இருக்குது, அது பேர் தான் நாரத குண்டம்னு பேர். நாரத குண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிவபெருமான் சொல்லி தபஸ் பண்ணிட்டு இருக்கார் நாரத குண்டத்தில், நாரத வனத்தில். அப்போ ஒரு நாள் பிருந்தாதேவி தன் தோழிகளோட போகிறா. அப்போ நாரதர் அந்த பிருந்தாதேவியை நமஸ்காரம் பண்ணி, அம்மா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுமா, எனக்கு நான் ராசலீலையை பார்க்கணும். நிஜமாவே ராசலீலையை பார்ப்பதுன்றது ஒரு சுகமான அனுபவம். அதுக்கு அந்த பக்தி வரணும், அப்பொழுதுதான் அது புரியும். அப்புறம்தான் அது கண்ணனும் ராதையும் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசக்கூடிய அழகான சங்கேத வார்த்தைகள். டேய் கண்ணா அப்படின்னு அவள் கொஞ்சறது, என்னடி ராதே அப்படின்னு அவன் கெஞ்சறது, பொடி ராதே அப்படின்னு அவன் கோச்சிக்கிறது,
போமாட்டேன்டா கண்ணா அப்படின்னு அவள் கொஞ்சறது ரொம்ப அழகா இருக்கும். இப்படி கொஞ்சலும் கெஞ்சலும் ஊடலும் கூடலும் காதலும் எல்லாம் கலந்துக்கிட்டே இருக்கும் இந்த ராதா கிருஷ்ண பிரேம லீலா. அது நிஜமாவே அது பெரிய பாக்கியம். வேற என்ன நான் சொல்லட்டும், ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி வாசித்தோம்னா என்ன இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியும். அழகான அவர்களுடைய அந்த சம்பாஷணை அழகாக இருக்கும். ராதையும் கண்ணனும் இந்த அஷ்டபதியிலெல்லாம் உண்டு ராதா கிருஷ்ண சம்பாஷணை பேச்சுவார்த்தை. கண்ணன் கூட சொல்லுவான் இல்லையா, ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டனம் தேஹி பதவல்லபமுதாரம். ஹே ராதே, உடம்பெல்லாம் தகிக்கிறதுரி விரகத்துல, உன்னுடைய குளிர்ந்த தாமரை போன்ற பாதங்களை கொண்டு என் தலையில் மீது வைப்பாயின்னு கண்ணன் கெஞ்சான். இதெல்லாம் பிரத்யக்ஷத்துல பார்க்க முடியுமா? அந்த ராசலீலால போயாச்சுன்னா சர்வேஸ்வரனான கண்ணன் கோலோக ஈஸ்வரியான ராசேஸ்வரியான ராதாராணி இடத்துல கெஞ்சறதெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கும் நம்ம நிதிவனம், அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அந்த இடத்துல கண்டுபிடிக்கணும், நிதிவனம் சேவா குஞ்ச். அந்த சேவா குஞ்சத்தில் ராதாராணியினுடைய கால்களை பிடிச்சு கண்ணன் சேவை செய்கிறான் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் கேட்கும் பொழுதே நன்னா இருக்கு, படிக்கும் பொழுதே நன்னா இருக்கு. அப்படின்னா பிரத்யக்ஷத்தில் பார்த்தா கிருஷ்ணனுடைய அந்த பிரேமையும் ராதாராணியினுடைய அந்த பிரேமையும், அந்த பிரேமையில் கண்ணன் ராதாராணிக்கு செய்யக்கூடிய சேவையும், அந்த கால்கள் அவன் பிடிச்சு விடுறதும், இதெல்லாம் யாரும் வர்ணிக்க முடியும்? வர்ணிச்சாலும் அவ்வளவு புரியும். ஆனால் ஜோரா அந்த ராதாராணியினுடைய இந்த அழகான விஷயங்கள்லாம் பார்க்கணும். நம்ம ராதாவினுடைய தோழியா இருந்தா தான் நடக்கும். அப்பதான் பிருந்தாதேவி சொல்றா, வா நீ குசும சரோவரத்துல குளி அப்படின்னு சொல்ல, உடனே அழகா குசும சரோவரத்துக்கு போய் நாரத முனிவர் குளிக்கிறார். உடனே நாரதி அப்படின்ற ஒரு கோபியாக ஆகி ஜோரா ராசமண்டலத்தில் பிரவேசம் பண்ணி ராதா கிருஷ்ண பிரேமலீலையை பார்க்கிறார்னு நேத்தி பார்த்தோம். ஸோ குசும சரோவரத்தில் குளிக்கிறதுக்கு முன்னாடி அவர் தவம் பண்ணிட்டு இருந்த இடம் இந்த நாரதவனம், நாரத குண்டம். அந்த அழகா லீலையெல்லாம் முடிஞ்ச உடனே ராதையம்மன் அப்படி அழகா சிம்ஹாசனத்தில் உட்காந்துருக்க நாரதி அப்படின்ற அந்த கோபி திரும்பியும் நாரதரா ஆயிடுறார். அப்போ அவ்வளவு அழகா பகவான் சொல்றான், நீ அனுபவிச்ச இந்த பக்தி அனுபவத்தை சொல், எழுது அப்படின்னு சொல்லிட்டான். உடனே நாரத மகரிஷி திரும்பியும் இந்த நாரத குண்டத்தின் கரையில் வந்து உட்கார்ந்துண்டு அப்படியே தியானம் பண்ணுறார். அவர் தியானம் பண்ணி எழுதின பக்தி சூத்திரம் தான் நாரத பக்தி சூத்திரம்னு பேர். சாது அஸ்மின் பரம பிரேம ரூபா யதா விரஜ கோபிகானா. ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பிடிச்சவங்க. லாங் பேக் இப்பயே சொல்லியிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோமான்னு தெரியுது. அப்போ நாரதர் நாரத பக்தி சூத்திரம் எழுதின இடம் இந்த நாரத குண்டம். இது ஒன்னாச்சா. ஹிரண்யகசிபு தபஸ் பண்ண போறான் இல்லையா, ஹிரண்யகசிபு வாழ்ந்த இடம் அஹோபிலம். அவன் அங்கிருந்து தபஸ் பண்ண போறான். அப்ப இந்திரன் வந்து ஹிரண்யகசிபினுடைய மனைவி கயாதுன்னு அவளுக்கு பெயர், அவளை இழுத்துட்டு போறான். அவள் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை அழிச்சுடணும்னு சொல்லி. அப்போதான் நாரதர் வந்து இப்படி பண்ணாதேடாப்பா, அவன் பரம பாகவதோத்தமன் சொல்லி இந்த கயாதுவை காப்பாற்றி அழிச்சுண்டு இந்த நாரத குண்டத்துக்குத்தான் வந்தார்னு இருக்கு. வந்துட்டு இந்த நாரத குண்டத்து கரையில் உட்கார்ந்துண்டு கயாதுவுக்கு நிறைய பகவத் விஷயங்களை சொன்னார். மசக்க, கர்ப்பவதியாக மசக்கன்னு சொல்லும் பொதுவாக, கலப்பு, அப்படியே கண்ணசந்து போயிடுறா. ஆனாலும் இவர் சத்சங்கம் சொல்லிட்டு இருக்கார், எப்படியும் அவள் காதில் விட்டால் அவள் குழந்தை கர்ப்பத்துக்கு குழந்தை கேட்கட்டும்னு.
அப்போ கர்ப்பத்தில் கேட்டுருந்த குழந்தை இவர் ஒன்றா கண்ணை மூடி சொல்லிட்டு இருக்கா, இவள் ஊ ஊ ஊ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. ஒரே ஒருத்தி தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கா. ரொம்ப அழகு. அவளுக்கு பாக்கியம் ஏகாந்த சத் சங்கம் சத்குருநாதனோட. அது கூட்டத்தை கேட்கறது ஒரு சுகம், ஏகாந்தமாக கேட்கறது ஒரு சுகம், ஒரு 4-5 பேருக்கு கேட்கறது ஒரு சுகம் நிறைய இருக்கு. எனக்கு ஏகாந்தமாக கிடைச்சாதான் வசதி, எனக்கு குருநாத தனியாக கதை சொல்லணும், இந்த டிமாண்டெல்லாம் பண்ண ஓடி போயிடுவா. கூட்டத்தை கூட உட்கார வைக்க மாட்டா, வாய்ப்பே இல்லைன்னுடுவா. டிமாண்ட் இல்லை, அந்த கேட்குற முறைப்படி கேட்கணும். தானாக குரு அனுகிரகம் வர்ஷிக்கும். நீங்கள் கேட்டதை விட ஜாஸ்தி தான் குரு கொடுத்துட்டு இருக்கார். அதெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. நீ எவ்வளவோ கேட்டிருப்பேன், அதெல்லாம் தாண்டி கிருஷ்ணநாமத்தை சொல்ல வச்சு பகவத் அனுபவத்தில் உங்களுக்கு புரிய வைக்கிறாருல்ல, அதுவே பெரிய விஷயம் இல்லை. கிருஷ்ணன் காப்பாற்றுவான்னு நம்புறேன் இல்லையா, அதுவே பெரிய விஷயம் இல்லையா. இதெல்லாமே தானே குரு பண்ண காரியம் தானே, கரெக்டா? அதனால் குரு ரொம்ப உயர்ந்த நிலைமையில் மட்டும்தான் உங்களை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த நாரதோட கண்ணை மூடி சொல்லிட்டு இருக்க, அதுக்கு குரல் மாறுறது என்னடான்னு பார்த்தா, கர்ப்பத்திலே இருந்த சிசு ஜோரம் அப்படின்னு கேட்கறதான். அதுக்கு பதில் சொல்றதில்ல, ஊன்னு சொல்றதான். இப்போ நாரதர் பார்த்தாரு, அவரே ஏற்கனவே சொல்லிட்டாரு, இவன் கர்ப்ப ஸ்ரீமான். வேற யாரு? இத்தனையும் பிரஹ்லாதன் தான். அதன் பிறகு இந்த பிரஹ்லாதன் சரியா, பிரஹ்லாதனுக்கு நாரதர் ஓம் நமோ நாராயணா, நாராயணாவா நாராயணாயவா அஷ்டாட்சர மந்திரம்னு சொல்லுவோம், 8 எழுத்து மந்திரம். ஓம் அப்படின்றது ஒரு அக்ஷரம், நமோ அப்படின்றது 2 அக்ஷரம், 3 ஆச்சா. ஓம் நமோ. அப்புறம் நா ஒரு அக்ஷரம், ரா ஒரு அக்ஷரம், யா ஒரு அக்ஷரம், நா ஒரு அக்ஷரம், இன்னொரு யா. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணாய. அஷ்டாட்சரம் அப்படின்னா எத்தனை எழுத்துக்கள் இப்போ சொல்லிட்டேன். ஓம் நமோ நாராயணாவா ஓம் நமோ நாராயணாய வா, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓம் ஒரு அக்ஷரமாச்சா, நா ஒரு அக்ஷரம், ரா ஒரு அக்ஷரம், யா ஒரு அக்ஷரம், நா ஒரு அக்ஷரம், அவ்வளோச்சு. கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதை அவனுக்கு உபதேசம் பண்ண இடம் இந்த நாரத குண்டம். கயாதுவுக்கு ஒரு செக்யூரிட்டி கிடைச்ச இடம் இதுதான், சத்சங்கம் கேட்ட இடம் இதுதான். இந்த கர்ப்பத்தில் கேட்ட விஷயத்தை கொண்டுதான் நாராயண நாமத்தை ஜபிச்சான். இவனுக்காக தூணிலிருந்து நரசிம்மர் ஆவிர்பவிச்சார் அஹோபிலத்தில். இவன் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது அங்கே இருந்தா, அதுக்குள்ள இரண்யகசிபு தவம் பண்ணா, பிரம்மதேவ இடத்துல வரம் வாங்கின்றான். அதன் பிறகு விஷயமெல்லாம் தெரிஞ்சது, அழிச்சுட்டு போனான். அதன் பிறகு இந்த கயாது அஹோபிலம் போனதுக்கு அப்புறம் தான் பிரஹ்லாதனை பெற்றுக்கிறான். பிறந்த பொழுது கூட அவன் ஓம் நமோ நாராயண 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 நாராயணன்னு ஜபிச்சான். நாராயண நாமம் அதுவே நாளும் பேரின்பம் அப்படின்னு பகவன் நாமத்தை அந்த பிள்ளை அழகாக ஜபிச்சான். அதற்கு ஆதாரம், அதற்கு அஸ்திவாரம் போடப்பட்ட இடம் இந்த நாரத குண்டம். ரொம்ப அழகான பெரிய குளம், ஒரு 5-6 சாதுக்கள் இருப்பா, அமைதியாக இருக்கும். அவள் பாட்டுக்கு அங்கே உட்காந்துட்டு பஜனை பண்ணிட்டு இருப்பா. அங்கே ஒரு நாரதருடைய மூர்த்தி வச்சுருப்பார், கையில் வீணை வச்சு. நாரதருடைய வீணை பெயர் என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அங்கே நிம்பார்க்க சம்பிரதாயத்தை ஆச்சாரியர்கள் அவள் சம்பிரதாய சேர்ந்தவர் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருப்பாள். ரொம்ப அழகான ஒரு இடம், எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு இடம் இந்த நாரத குண்ட், நாரத வனம். ஸோ நாம் 2 இடம் பார்த்துட்டோம், குசும சரோவரம், அதுலேயே ஒரு 4-5 இடம் உள்ளுக்குள்ள. அதுக்கு அடுத்து நாரத வனம், நாரத குண்டம் பார்த்தாச்சு. ஓகே, ஜெய் போலோ நாரத மகரிஷி கி ஜெய்.
राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे। जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो नारद महर्षि की जय, बोलो कयादु देवी की जय, जय बोलो प्रहलाद महाराज की जय, जय बोलो वृंदा देवी की जय, जय बोलो नारद कुंड की जय, जय जय। राधे कृष्णा।